வணக்கம். ஃபர்ஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே புகையான் நோய் தாக்குதலால் சம்பா நெற்பயிர்கள் சேதம். மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ளதால் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே பழுதடைந்து எலும்புக்கூடாக காட்சி அளிக்கும் மின் கம்பங்கள். அசம்பாவிதம் நிகழும் முன்பு சீரமைக்க பொதுமக்கள் வேண்டுகோள். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே புல்லட் மிளகாய் சாகுபடியில் அதிக வருவாய் ஈட்டிய விவசாயி. மாலை முரசு செய்தி எதிரொலியாக டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது லண்டன் தமிழ் பல்கலைக்கழகம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தஞ்சாவூரில் தயாராகி வரும் பலவிதமான மண் அடுப்புகள். மண்பாண்டம் வாங்கி வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தொழிலாளர்கள் கோரிக்கை. திண்டுக்கல் அருகே சாலை வசதி உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் இன்றி தவிக்கும் பொதுமக்கள். ஊரின் நிலை குறித்தும் பொதுமக்களின் கோரிக்கை குறித்தும் விளக்கும் இன்றைய செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மன்னார்குடி அருகே புகையான் நோய் தாக்குதலால் சம்பா நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே புதுதேவங்குடி, தேவங்குடி, அரிச்சபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் செய்யப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் தற்போது அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளன. இந்நிலையில் நெற்பயிரில் புகையான் நோய் தாக்குதல் ஏற்பட்டு நெல்மணிகள் முழுவதும் தடையாகவும் வளர்ச்சி குன்றியும் காணப்படுகிறது. இதனால் இந்த ஆண்டு மகசூல் இழப்பு ஏற்பட்டு நஷ்டம் ஏற்படும் வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். எனவே வேளாண் துறை அதிகாரிகள் பயிர்களை பார்வையிட்டு உரிய இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாய நிலங்கள் இந்த ஒரு புகையான் மூலமாக தாக்கியிருக்கு. நாங்கள் 4-5 மருந்து அடித்தோம், அது கட்டுப்படுத்த முடியல. இயற்கை மழை அதிகமாக மழை பெஞ்சு எங்களுக்கு பாதிப்பு கொடுத்துருக்கு. அதனால் நாங்கள் 4 தடவை 5 தடவை மருந்து அடித்தோம், இன்னும் கட்டுப்படுத்தலை. பகுதியே இந்த பக்கம் புகையான் பூந்து எல்லாம் வெறும் இதாக இருக்குது, கற்காக இருக்குது. அதனால் நீங்கள் வேளாண் அதிகாரிகள்லாம் பார்த்துருக்காங்க, 5% இருக்குது, 5% சொல்கிறாங்க. மறுபடியும் திரும்பி பார்த்து எங்களுக்கு உரிய நிவாரணம் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு செலவு எங்களுக்கு அவ்வளோ விவசாயம் பண்ணி ஒரு ஏக்கருக்குன்னா 50,000 மேலே செலவாகுது. அதனால் எவ்வளோ பாதிப்பு இருக்கோ அதை கொடுத்தா எங்களுக்கு பண்ணுனா போதும். கூடுவாஞ்சேரி அருகே மிகவும் பழுதடைந்து எலும்புக்கூடாக காட்சியளிக்கும் மின் கம்பங்களை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட மகாலட்சுமி நகர் சிவா அவென்யூ தெருவில் உள்ள மின் கம்பங்கள் மிகவும் பழுதடைந்து சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து எலும்புக்கூடுகளாக காட்சியளிக்கின்றன. இப்பகுதியில் சுமார் 250க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் உள்ள மின் கம்பங்கள் எந்த நேரத்திலும் அசம்பாவிதம் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சத்துடனேயே சென்று வருகின்றனர். எனவே அசம்பாவிதம் நிகழும் முன்பு மின் கம்பங்களை மாற்றி சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலக்கோடு அருகே புதிய ரக புல்லட் மிளகாய் சாகுபடி செய்து அசத்திய விவசாயிக்கு மாலை முரசு செய்தி எதிரொலியாக டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது லண்டன் தமிழ் பல்கலைக்கழகம். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த காடுசெட்டிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த வீரன் விவசாயியான இவர் கிணற்று பாசனம் மூலமாக மிளகாய், தக்காளி, கத்திரி போன்ற பயிர்களை சாகுபடி செய்து வருகிறார். இவர் 1 ஹெக்டரில் புதிய ரக புல்லட் மிளகாயை சாகுபடி செய்துள்ளார். மேலும் சொட்டு நீர் பாசன அமைப்பின் மூலம் சாகுபடி செய்ததால் களை செடிகளின்றி அதிக அமோக விளைச்சல் கண்டுள்ளது. இதன் மூலம் வாரத்திற்கு 2 முறை அறுவடை செய்வதால் ஏக்கருக்கு 1 டன்னுக்கு மேல் மிளகாய் கிடைப்பதாகவும்
கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆவதால் குறைந்த செலவில் அதிக லாபம் எடுப்பதாகவும் இதனை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதால் மேலும் கூடுதல் லாபம் கிடைப்பதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார். இது குறித்த செய்தி தொகுப்பு நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. இந்த செய்தியை லண்டனில் இயங்கி வரும் செம்மொழி தமிழ் பல்கலைக்கழகம் இவரது உழைப்பை அங்கீகரித்து டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. சென்னையில் நடைபெற்ற விழாவில் இவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. இதனால் நிகழ்ச்சியடைந்த விவசாய வீரன் மாலை முரசு தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். செய்தி ஒன்று போட்டிருந்தோம். நாங்கள் விவசாய சாகுபடி செய்கிறத பற்றி, மிளகா சாகுபடி புல்லட் ரகம் செய்கிறத பற்றி செய்தி ஒன்று ஒளிபரப்புனாங்க மாலை முரசு டிவிக்காரரு. தமிழ்நாடு கல்வி அறக்கட்டளை சார்பில் விருதுகள் வழங்கினார். எனக்கு 2 விருது, முனைவர் பட்டமும் டாக்டர் பட்டமும் சிறப்பாக விவசாயத்தில் செய்துட்டு வர்ற காரணத்தால் 2 விருதுகள் வழங்கினார். இந்த செய்தியை உலகம் பூரா பரப்புனதுனால மாலை முரசு டிவிக்கு என் கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தஞ்சையில் பலவிதமான மண் அடுப்புகள் தயார் செய்து வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கீழவாசல் குயவர் தெருவில் 100க்கும் மேற்பட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழர்களின் பாரம்பரிய விழாக்களில் ஒன்றான பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் குயவர் தெருவில் விதவிதமான மண் அடுப்புகள் தயார் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆண்டு முழுவதும் கேஸ் அடுப்பில் குக்கரில் சமைத்தாலும் பொங்கல் பண்டிகையின் போது மண்மனம் மாறாமல் மண்பானையில் புத்தரிசியிட்டு மண் அடுப்பில் பொங்கல் வைத்து பொங்கி சூரியனை வழிபடுவதுதான் தமிழர்களின் வழக்கமாக உள்ளது. இதற்காக குயவர் தெருவில் மண்பாண்ட தொழிலாளர்கள் இயந்திரமின்றி கைகளாலேயே ஒற்றை அடுப்பு, இரட்டை அடுப்பு, பெட்டி அடுப்பு, கொடி அடுப்பு என பல வகையான அடுப்புகளை கைகளால் நேர்த்தியாக செய்கின்றனர். இவ்வாறு செய்யப்படும் அடுப்புகளை வெயிலில் உலர வைத்து அவற்றிற்கு சாயம் பூசி தேங்காய் மட்டையால் மூட்டம் போட்டு அடுப்புகளை தயார் செய்து வருகின்றனர். 150 ரூபாய் முதல் அடுப்புகள் விற்பனைக்கு இருப்பதாக கூறிய மண்பாண்ட தொழிலாளர்கள் மண் எடுப்பதில் அதிகம் செலவு பிடிப்பதால் செலவை குறைக்கும் வகையில் எளிதாக மண் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த ஆண்டு மண் பானைகள் 1 கிலோ முதல் 6 கிலோ வரையிலும் சமைப்பதற்கான மண்பாண்டங்கள் தயார் நிலையில் இருக்குது. 2வது 2 பேருக்கு குழம்பு வைக்கிற, சாம்பார் வைக்கிற மண் சட்டி இலிருந்து 10 பேருக்கு குழம்பு வைக்கிற மண் சட்டி வரையிலும் தயார் நிலையில் இருக்குது. தற்போது மண் அடுப்புகள் தயாரித்து கொண்டு இருக்கிறோம். அத்துடன் தைத்திருநாளாம் பொங்கல் பண்டிகையில் மண்பானை மற்றும் மண் அடுப்புகளில் பொங்கல் வைத்து மண்பாண்ட தொழிலையும் மண்பாண்ட தொழிலாளர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். செலவு நாங்கள் வெளியிலேருந்து பண்றாப்புல ஆகுது. 35,000 37,000 ரூபாய் இந்த மாதிரி செலவாகிட்டு இருக்கு ஒரு லோடுக்கு. ஆண்டுதோறும் மண் எடுப்பதற்கான ரேட்டு கூடிக்கொண்டே போகுது. அதாவது செங்கல் என்ன ரேட்டுக்கு போகுதோ அதே ரேட்டுக்கு எங்கள்கிட்ட பணம் கட்டு வாங்கிட்டு போறாங்க. அதனால அரசுக்கு இதை கோரிக்கையா வைக்கிறேன், மண் எளிதாக கிடைக்க வேண்டும். மண் எடுப்பதற்கு அதிகமான வைகுண்ட ஏகாதசி அன்று பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க 1,08,000 லட்டுகள் தயாரிக்கும் பணி திருப்பூரில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வரும் 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி விழா பெருமாள் கோயில்களில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சிக்காக தீவிர ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. வீரராகவ பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி அன்று ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகை தருவது வழக்கம். இவ்வாறு வருகை தரும் பக்தர்களுக்கு வழங்குவதற்காக திருப்பூர் சிரிவாரி ட்ரஸ்ட் சார்பில் ஆண்டுதோறும் 1,08,000 லட்டுகள் தயாரிக்கப்படும். அதன்படி இந்த ஆண்டு 15வது ஆண்டாக லட்டு தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்றது. இதற்காக 3 டன் சர்க்கரை, 1,5 டன் கடலை மாவு, 150 டின் எண்ணெய், திராட்சை, முந்திரி, நெய் உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தி 1,08,000 லட்டுகள் தயாரிக்கப்பட்டன. இப்பணியில் 700க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றதாக ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார். பெருமாள் சொர்க்கவாசல் திறப்புக்காக 1,08,000 லட்டு பொதுமக்களுடைய அதாவது பங்களிப்போடு இது தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இது சொர்க்கவாசல் காண வரும் பக்தர்கள் அனைவருக்கும் நாங்கள் பிரசாதமாக வழங்க தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். திருப்பணிகள் நிறைய பேர் பண்றாங்க. குழந்தை எடுத்து இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, நிறைய பேரு சின்ன பொண்ணுங்க வந்திருக்கிறாங்க.
எல்லாரும் வந்து கடவுளுக்காக வந்து நாங்க எல்லாமே எரிப்பணி பண்ணிட்டு இருக்கிறோங்க. வருஷம் வருவோம். வந்து 1,00,000 மேலேயே இருக்குங்க. நாங்க குடிக்கிறது எல்லாமே வந்து 3 மணி வரையும் ஆகும். காலையில் நாங்க 9 மணிக்கு ஆரம்பிச்சா 3 மணி வரைக்கும் குடிச்சிட்டு எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்டு நைட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் முடிச்சுட்டு நாங்க. கொடைரோடு அருகே தொடர் நோய் தாக்குதலால் பன்னீர் ரோஜா சாகுபடி குறைந்து வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு மற்றும் சிறுமலை அடிவார பகுதிகளில் மருத்துவ குணம் கொண்ட பன்னீர் ரோஜா சாகுபடி அதிக அளவு செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த ஆண்டு காலமாக பன்னீர் ரோஜா செடிகளை விதவிதமான நோய்களை தாக்கி வருவதால் பெருமளவு செடிகள் காப்பாற்ற முடியாமல் செடிகள் அழிந்து வருவதாக பூ விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் பன்னீர் ரோஜாவுக்கு பதில் டிங்டாங் என்றும் பட்டு ரோஜாக்களை விவசாயிகளில் சாகுபடி செய்து வருகின்றனர். இருப்பினும் மருத்துவ குணம் நிறைந்த பன்னீர் ரோஜாவிற்கு மார்க்கெட்டில் கிராக்கி இருப்பதால் ஒரு சில விவசாயிகள் பன்னீர் ரோஜா சாகுபடியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் பன்னீர் ரோஜா செடிகளில் கருகல் நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் பூக்கள் பெருமளவில் குறைந்து வருகின்றன. ஏக்கருக்கு 20 கிலோ பூத்த பன்னீர் ரோஜா தற்போது 2 கிலோ மட்டுமே பூப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். எனவே அழிவின் விளிம்பில் உள்ள பன்னீர் ரோஜா சாகுபடியை அரசும் தோட்டக்கலைத்துறையும் மீட்டெடுக்க முன்வர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிட்டத்தட்ட 30 வருஷம் பண்ணியிருக்கான். பன்னீர் விவசாயத்தில் வந்து கிட்டத்தட்ட 18 பட்டியலுமே இந்த பன்னீர் விவசாயம் தான் முதல் சாகுபடி பண்ணணும். நல்லா மகசூல் வச்சு நல்லா வருமானம் வந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த 5 வருஷ அளவில் எங்களுக்கு சரியாக மகசூல் கிடைக்கிறதில்ல. அதனால வந்து 18 பட்டியலும் பூரா அழிச்சிட்டாங்க. சரியான வருமானம் இல்லாமல் அழிச்சிட்டாங்க. இது வந்து பன்னீர் ரோஸ் வந்து நல்ல மருத்துவ குணம் கொண்டதுங்க. மருத்துவ குணம் கொண்டா கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டா குங்கும பவர். இது போக வந்து குழந்தைகள் சாப்பிட்டா இந்த ஆஸ்துமா, இந்த இருமல், சளிக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்டது. பெரிய பெரிய கோயில் முக்கியமான ஸ்தலத்தில் வந்து இந்த பன்னீர் ரோஸ் மாதிரி விரும்பி வாங்குவாங்க. நாங்கள் வந்து ஏற்பட்ட இயற்கை உரம் போட்டால் பூக்க மாட்டேது, ஏற்பட்ட நஷ்டந்தே வருதுங்க. அதனால வந்து தோட்டக்கலை ஐயா வந்து எங்களுக்கு நேர பார்வையிட்டு எங்களுக்கு அதிகமாக மகசூல் பூக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணித்தரேன். ஏற்காடு தாவரவியல் பூங்காவில் முறையான பராமரிப்பு இன்றி கழிவறைகளை பூட்டி கிடப்பதால் சுற்றுலா பயணிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு குறைந்த செலவில் தரமான சுற்றுலா தலம் என்பதால் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, ரோஜா தோட்டம், ஐந்திணை பூங்கா, தாவரவியல் பூங்கா போன்ற பூங்காக்கள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதிலும் அரசு தாவரவியல் பூங்காவிற்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தருகின்றனர். இங்கு நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு 50 ரூபாயும் சிறியவர்களுக்கு 25 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் இந்த பூங்கா முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பது சுற்றுலா பயணிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது. மேலும் இங்குள்ள கழிவறைகள் முறையான பராமரிப்பு இன்றி 3 மாதங்களுக்கும் மேலாக பூட்டப்பட்டுள்ளன. அத்துடன் முறையான குடிநீர் வசதி இன்றியும் சுற்றுலா பயணிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே பூங்காவை சீரமைக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபோஸ்டர் செட்கேர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். பட்டுப்புடவைக்கு பிரசித்தி பெற்ற பகுதியாக விளங்கும் தஞ்சை மாவட்டம் திருப்புவனத்தில் உள்ள பட்டு கூட்டுறவு சங்கம் கடந்த 69 ஆண்டுகளாக தலைசிறந்த கூட்டுறவு நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. இங்கு சுமார் 1700 கைத்தறி நெசவாளர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர். சமீப காலமாக பட்டுப்புடவையின் மூலப்பொருட்களான கோராப்பட்டு, வெள்ளி ஜரிகை விலை உயர்ந்துள்ளதாலும் ஜிஎஸ்டி போன்ற வரி விதிப்பு காரணமாகவும் விற்பனை குறைந்து சுமார் 102 கோடி ரூபாய் அளவிற்கு பட்டுப்புடவை தேக்கம் ஏற்பட்டுள்ளன. இதனால் நெசவாளர்கள் வருவாய் இழந்து வாழ்வாதாரம் இழந்து வருகின்றனர். எனவே தேக்கமடைந்துள்ள பட்டுப்புடவைகளுக்கு அரசு 25 விழுக்காடு தள்ளுபடி வழங்கி தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏராளமான பட்டுப்புடவைகள் உற்பத்தியாகி தேக்கமடைந்திருக்கிறது. இதனால் நெசவாளர்களுக்கு வேலை இல்லாமல் வாழ்வாரம் பாதித்திருக்கிறது. உடனடியாக தமிழக அரசாங்கம் இந்த பட்டுப்புடவைகளுக்கு 25% தள்ளுபடி கொடுக்க வேண்டும் என்று இந்த தினம் இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெறுகிறது. திருபுவனம் பட்டுக்கூட்டுறவு சங்கத்தை பொறுத்தவரையில் நிரந்தரமான ஒரு MDI அரசாங்கம் நியமனம் செய்ய வேண்டும். கோஆப்டெக்ஸ் மூலமாக கொள்முதல் செய்ய வேண்டும். சங்கத்தில் நிர்வாக கட்டமைப்பை ஒழுங்குபடுத்த வேண்டும். நெசவாளர்களுக்கு பழைய முறையில் காலக்கெடுவை கொடுத்து தறி வரவு செலவு செய்ய வேண்டும் என்று
இந்த தினம் இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சியில் 36வது தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவையொட்டி ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருசக்கர வாகன பேரணியை ஆட்சியர் பிரசாந்த் தொடங்கி வைத்தார். இப்பேரணியில் 70க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டிகள் கலந்து கொண்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு தூத்துக்குடியில் தலைக்கவசம் மற்றும் சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடி ஆயுதப்படை மைதானத்திலிருந்து பேரணியை மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தொடங்கி வைத்தார். இப்பேரணியில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தருமபுரி அருகே தேசிய மின் சிக்கன வார விழாவை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற தேசிய மின் சிக்கன வார விழாவை பேரணியை மாவட்ட ஆட்சியர் சாந்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மின் சிக்கனம் மற்றும் பாதுகாப்பை வலியுறுத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த பேரணியில் மாவட்ட கல்வி அலுவலர், அனைத்து செயற்பொறியாளர்கள், ஊழியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மாம்பழ சுவைக்கு பெயர் போன சிங்கமுனரியில் மரங்களுக்கு மருந்து தெளிக்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் மாமரங்களை பூச்சிகள் சேதப்படுத்தி வருவதால் மரங்கள் பூக்காமல் உள்ளதாகவும் மகசூல் பாதிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் தை மாதம் பிறக்க இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் மகசூலை பெருக்குவதற்காக விசை தெளிப்பான் மூலம் மருந்துகளை தெளிக்கும் பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் வட்டார மருத்துவ அலுவலகம் சார்பாக காசநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் தனியார் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவியர், செவிலியர், மருத்துவ மாணவியர் என 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று காசநோய் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர். அச்சரப்பாக்கம் பஜார் வீதியில் முக்கிய சாலைகள் வழியாக சென்று காசநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். போஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் 6 தங்கம் உட்பட 18 பதக்கங்கள் பெற்று கோவை மாணவ மாணவிகள் அசத்தியுள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் இந்தூரில் அண்மையில் 6வது தேசிய அளவிலான குவான்கிடோ கராத்தே போட்டிகள் நடைபெற்றன. இதில் மகாராஷ்டிரா, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, சண்டிகர் என இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களில் இருந்தும் தகுதி பெற்ற மாணவ மாணவியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஃபைட்டிங், குவான், வெப்பன் என 3 பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற போட்டிகளில் தமிழகத்தின் சார்பாக கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமி மற்றும் அரசு பள்ளி மாணவிகள் உட்பட 7 பேர் பங்கு பெற்றனர். இந்நிலையில் கடுமையான சவால்களுக்கு இடையே திறமைகளை நிரூபித்த கோவை மாணவ மாணவிகள் 6 தங்கம், 5 வெள்ளி, 7 வெண்கலம் என 18 பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளனர். இந்நிலையில் கோவை திரும்பிய தலைமை பயிற்சியாளர் சதீஷ் மற்றும் வீரர் வீராங்கனைகளுக்கு விமான நிலையத்தில் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தூத்துக்குடியில் நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியில் பள்ளி மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். தூத்துக்குடியில் தமிழண்டா சங்கம் சார்பில் 2வது ஆண்டாக மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. புனித மரியன்னை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி முன்பாக தொடங்கிய இப்போட்டியினை மேயர் ஜெகன் பெரியசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாணவர்களிடையே உடற்பயிற்சி மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இலக்கை எட்டிய மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது.
சேலத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கோகோ போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற அரசு பள்ளி மாணவர்கள் மேளதாளம் முழங்க ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாநில அளவிலான பாரதியார் தின கோகோ விளையாட்டுப் போட்டிகள் திருச்சியில் நடைபெற்றது. இதில் சேலம் மாவட்டம் வலசையூர் அரசு பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்று வெண்கல பதக்கம் வென்றனர். பின்னர் சொந்த ஊர் திரும்பிய அவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெயலேந்திரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பதக்கம் வென்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். இதில் மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களும்